உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டார்க் காமெடி அடல்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு டேகோட வெளியாக இருக்கிற பெருசு. இந்த படத்தை இளங்கோ ராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதே படத்தை ஒரு ஸ்ரீலங்கன் சிங்களீஸ் மொழியில் டென்டிகோ அப்படிங்கிற ஒரு படமாக எடுத்திருந்தாரு. அந்த படத்தில் டோட்டலாக வேற காஸ்ட் அண்ட் அது 2023 வெளியான படம். அது ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்தது. ஸோ அதோட தமிழ் ரீமேக் இது. அதையும் அதே டைரக்டர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு பயங்கரமான ஒரு அடல்ட் கண்டென்ட் உள்ள படம், அதை காமெடியாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த அடல்ட் கண்டென்ட் எப்படி லேண்ட் ஆயிருக்கு அண்ட் என்டர்டெய்னிங்காக படம் இருந்துச்சா இல்லையா எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். செத்தா அவங்க அப்பா மாதிரி சாகணும். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத அதில் முடிஞ்சளவு ஸ்பாய்லர் இல்லாமல் ட்ரெய்லரில் ரிவீல் ஆன விஷயத்தை கூட ரிவீல் பண்ணாமல் சொல்லணும் அப்படின்னா, வைபவ் சுனில் இருவரும் சகோதரர்கள், மனைவி, குழந்தைகள், அப்புறம் அம்மா அப்பான்னு ஒரு ஜாலியான ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் குடும்பத் தலைவரான அப்பா இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு அன்யூஷுவல் சுச்சுவேஷனாக அவரோட அந்த சடலத்தை வெளியே கூட காட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அது என்ன சிக்கல், அந்த சிக்கலை சமாளிக்கிறதுக்கு அண்ணன் தம்பி என்ன அளவுக்கு போராடினாங்க, அந்த குடும்பமே மொத்தமாக எந்தளவு அந்த பிரச்சனையை சமாளிக்க மூடி மறைக்க ட்ரை பண்ணாங்க, அதனால நிகழ்ந்த ட்ராமாக்கள்லாம் என்ன, அந்த ட்ராமாவை ஒரு சீரியஸான விஷயத்தை கூட எந்த அளவுக்கு காமெடியாக டைரக்டர் கன்வே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த பெருசு. படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் வைபவ் நமக்கு ஹீரோவாக தெரிஞ்சாலும் கதைப்படி நிச்சயமாக இந்த படத்தில் ஹீரோ யார் அப்படின்னா அவரோட அண்ணனான சுனில் தான். அட்டகாசமான ஒரு நடிப்பு, அந்த ஒரு சென்சிபிளான ஒரு குடும்பத் தலைவர், அப்பாவுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு போகிறவர் அப்படிங்கிறத ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் மூலமாக நமக்கு புரிய வச்சிருக்காரு. ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த டேக் அவருக்கு இன்னுமே அந்த கேரக்டருக்கு ஒரு மரியாதையை கொடுக்குது. அவர் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற விதம், இன்ஃபேக்ட் அந்த மொத்த குடும்பத்திலையும் ஓரளவு சென்சிபிளாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆளாக அவர் நிறைய விஷயங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவரோட தம்பியாக ஹீரோவாக நடிச்சிருக்கிற வைபவ் தேவையான இடங்கள்ல அந்த காமெடி ஒரு சில இடங்களில் கிளிக் ஆயிருக்கு அவரோடது. பட் ஓவராலாக பார்க்குறப்போ அந்த எப்போ பாரு அந்த ஹேங் ஓவர் மோட்லேயே அவர் இருக்கிறதுனால அது இந்த கதை கொஞ்சம் ஏலினேட்டாக ஒரு ஃபீல் பண்ண வைக்குது அவரோட கேரக்டரை. அது மட்டும்தான் ஒரு சர்க்கிள். பட் நிறைய இடங்களில் செகண்ட் ஹாஃபில் அவரோட காமெடிஸ் பர்ஃபெக்டாகவே லேண்ட் ஆயிருக்கு. அந்த இப்போ பாரு அந்த போதையிலே இருக்கிற அந்த கேரக்டர் அப்படிங்கிற அந்த மீட்டர் செகண்ட் ஹாஃபில் நல்லாவே கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் இதில் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது யாருன்னா 2 கேரக்டர்ஸ். ஒன்று முனிஷ்காந்த், அதாவது இறந்தவரோட தம்பியாக வர முனிஷ்காந்த் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. படத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவரோட கேரக்டர் இன்ட்ரோ ஆகுது. அதுக்கப்புறம் டோட்டலாகவே எல்லா சீன்ஸையும் அவர் தான் ரூல் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட டைமிங், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே அட்டகாசமாக கிளிக் ஆகிருக்கு. மற்றவங்களை தாண்டிலும் அவரோட ஜோக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி எமோஷனலாக இந்த படத்தை ஓரளவு ஹோல்ட் பண்ணுறது யாருன்னா நக்கலிச்சு ஜனம் அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே அட்டகாசம். நிறைய காட்சிகளில் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் அவங்களோட சீன்ஸ் எல்லாமே பிளாஸ்டாகவே இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அந்தளவு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம், ஒவ்வொன்றுக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப ஒரு அந்த காமெடி ட்ராமா, அதே சமயம் ஒரு எமோஷனல் ஆங்கிளும் அதில் கலந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி இன்னும் காமெடிக்கு சப்போர்ட்டாக பாலசரவணன், ரெடீம் கிங்ஸ்லி, சுவாமிநாதன் ஒரு படையை நடிச்சிருக்காங்க. இதில் சுவாமிநாதன் பேசுகிற ஒரு டைலாக் அட்டகாசமான ஒரு டைமிங்கில் அவர் லேண்ட் பண்ணுற விதம் ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. தேட்டரே பிளாஸ்டாக சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி பாலசரவணன் அங்கங்கே சில இடங்களில் சிரிக்க வைக்கிறாரு. பட் ஓவராலாக பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் காமெடி அவர் கிரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரெடீம் கிங்ஸ்லி வழக்கம் போல் ரெடீம் கிங்ஸ்லியாகவே திரையில் தோன்றியிருக்காரு. கொஞ்சம் இடங்களில் அவரோட அந்த மீட்டர் காமெடியும் அங்கங்கே கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவனை தாண்டி பெண்கள் படையில் சித்தியா வர தீபா சங்கர், வீட்டோட பெரிய மருமகளாக வர சாந்தினி தமிழரசன், சின்ன மருமகளாக வர நிஹாரிகா தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. பட் அவங்க கேரக்டர்ஸ் மற்ற கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஃபீல் இருக்குது. நடிப்பு வைஸ் அவங்களோட மொமெண்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது படத்தில். அண்ட் தீபா சங்கர் சில இடங்களில் கொஞ்சம் அநாயகமான அந்த காமெடியும் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் கருணாகரன் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோலில் வந்துட்டு போகிறாரு. நடிப்பு வைஸ் ஒரு 50-50 ரேஷியோவில் தான் இந்த படத்தை ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சில நடிகர்கள் சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன், அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு அடல்ட் கண்டென்ட்டை ரொம்ப ஹியூமரஸாக கொடுக்க, லைட் ஹார்ட்டடாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் இளங்கோ ராம். அது நிறைய இடங்களில் என்டர்டெய்னிங்காக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் எங்கேயுமே சீரியஸ் டோனுக்கு படத்தை நகர்த்தாமல் இது ஒரு பெரிய பிரச்சனை, இதனால் ஒரு பெரிய இஷ்யூ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேக்கெல்லாம் ரொம்ப அழட்டிக்காமல்
முடிஞ்ச அளவு இந்த காமெடி மூலமாகவே நம்மளை என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் த ரன் டைம் படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் மோட்லேயே தான் போகுது. காட்சிக்கு காட்சி அந்த காமெடி டைலாக்ஸுங்கிறது நிறைய இடங்களில் நிரப்பியிருக்காங்க. அந்த வகையில் எழுத்து கூட்டணியில் ஒர்க் பண்ண இளங்கோராம் அண்ட் பாலாஜி ஜெயராமனுக்கு பாராட்டு. படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பரான சப்ளாட் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டர் ஆர்க்ஸுக்குமே ஒரு ப்ராப்பரான ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஹாலசியன் தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸாக வர அந்த சீனியர் சிட்டிசன் சுவாமிநாதன் உட்பட அந்த கேங், அவர் மேலே வெஞ்சன்ஸில் இருக்கிற அந்த டீனேஜ் பையன், அப்புறம் வந்து ஐஸ் பாக்ஸ் வாடகைக்கு விடுற கருணாகரன் அண்டு பக்கத்து வீட்டில் அனாயிங் நெய்பராக இருக்கிற ரமா, இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவங்க இந்த படத்தை அடுத்தடுத்த காட்சிகளுக்கு நகர்த்திட்டு போக உதவியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், ஸ்டாண்ட் அவுட்டான விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னாலுமே இந்த கதைக்கு தேவையான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு சினிமோட்டோகிராஃபர் சத்யா திலகம். அண்ட் அருண்ராஜோட பின்னணி இசையும் நிறைய காமெடி காட்சிகளில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. வசனங்களில் சில இடங்களில் காமெடி கிளிக் ஆகினாலும் இவரோட மியூசிக் அங்கே கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கு அந்த காமெடியை அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே எல்லா காமெடியும் பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகாது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 காமெடி சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு 5 தான் வைக்காது. இந்த ரேஷியோடு தான் படம் ஃபுல்லாகவே ரன் டைம்லேயே இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது இந்த கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் சிக்கலாக மாறி இருக்கு. அடல்ட் காமெடி அப்படின்னு ஆனதுக்கப்புறம் காமெடி எந்த அளவுக்கு கிளிக் ஆகுதுங்கிறது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அது இந்த படத்தில் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் நிறையா காமெடிஸ் ரொம்ப வார்த்தை விளையாட்டாகவே இருக்குது. அதாவது தொடர்ந்து அந்த மாதிரியான காமெடிஸே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது ரொல்லு சபா பேட்டர்னில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தைக்குள்ளேயே வேறு ப்ளே பண்ணி வேர்ட் ப்ளே பண்ணி காமெடியை நடத்திட்டு போயிருப்பாங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அனாயிங்காக ஃபீல் ஆயிடுது. இன்னும் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாமே, அதுவும் அடல்ட் கண்டென்ட் இருக்கிறப்போ அந்த அடல்ட் காமெடியை ஒரு ப்ராப்பரான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா மாற்றிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய இடங்களில் டபுள் மீனிங் தேவையில்லாத இடத்துல கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அடல்ட் காமெடியில் அது கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது தான், பட் ஸ்டில் அது இன்னும் ப்ராப்பராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு குறை. அண்ட் படத்தோட தேர்ட் ஆக்டில் சில இடங்களில் கொஞ்சம் மாறலாக பிரச்சனைகள் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்லையும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அதாவது அப்பாவுக்கு வந்து ஒரு 2வது மனைவி இருக்கிறது வந்து மகன்களுக்கு பெரிய ஒரு கௌரவ குறைச்சலாக தெரியல. பட் அப்பா வந்து இப்படி இறந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கௌரவ குறைச்சலாக பார்க்குறாங்க. அப்பாவுக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃபாக இருக்கணும், இந்த உண்மை வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. பட் 2வது மனைவி அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து பன்னெடுங்காலமாக தமிழ் சினிமாவில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டீரியோடைப்பை எகைன் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. 2வது மனைவி வச்சிருக்கிறது ஒரு ஆண்களோட ஒரு ஆண்மையை குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் இந்த காட்சி நகர்ந்து போன ஒரு ஃபீல் இருக்குது. அதை நிச்சயமாக தவிர்த்திருக்கலாம். அண்ட் எகைன் இதை ரீஹைட்ரேட் பண்ணுற மாதிரி, இதை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி பாலசரவணன் அங்கங்கே ஒரே டைலாக்கை திரும்ப ரிப்பீட் மோடில் சொல்லிட்டே இருக்காரு. வாழ்ந்தா இவர் மாதிரி வாழணும், செத்தா இவர் மாதிரி சாகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய க்ளோரிஃபை பண்ணிட்டே இருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இதில் பெருமைப்பட ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட் வைஸாக இருக்குது. படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒரு யூனிக்கான கண்டென்ட். அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டை இந்தளவு ஒரு காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அந்த இன்டென்ஷனுக்கு பாராட்டுகள். பட் காமெடிஸ் 100% கிளிக் ஆகாதது ஒரு பெரிய இஷ்யூ. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கிளைமேக்ஸ் பிரச்சனைகளும் ஒரு இஷ்யூவாக இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த படத்தை நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.